Hi friends, welcome to the Hyperion. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோகேடோட 2D கோர்ஸோட ஸ்டார்டிங் வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் வெளியே வந்து ஃபீஸ் பே பண்ணி ஒரு சிவிலுக்கு வந்து ஆட்டோகேட் 2D நீங்கள் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து வெளியே ஃபீஸ் 8,000 10,000 பே பண்ணி இந்த 2D வந்து லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமையே நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே வந்து ஆட்டோகேட் 2D கோர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கிளாஸாக வந்து நான் ஒவ்வொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூசிங் கிளாஸ் தான். நான் பேசிக் லெவல் 2Dலேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் எப்படி ஒர்க் பண்ணணும், அதில் என்னென்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும், என்னென்ன கமாண்ட் எப்போ யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்க போகிற ஒரு கோச்சிங் சென்டரில் எப்படி சொல்லி தருவாங்களோ அதே மாதிரி தான் நானும் இதில் சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அதில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்கள் யூடியூபுக்கு வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா பொறுமையாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எப்படி வெளியே கோச்சிங் சென்டர் போனால் எப்படி ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் பார்ப்பீங்களோ அதே மாதிரி நினச்சிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி ஒரு நோட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு என்ன சொல்லித்தரணும் அதை அப்படியே நோட் பண்ணிவிட்டு அதை பார்த்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆட்டோகேட் வந்து மனப்பாடமாக தெரியும். நம்ம முழுக்க ஆட்டோகேடை வந்துட்டு இந்த பேனல் யூஸ் பண்ணிலாம் பேசிக்காக லெவலில் இருந்து இந்த எல்லோரும் இந்த லைன் பால் லைன் இதெல்லாம் ஆர்க்கு இந்த பேனலை யூஸ் பண்ணி தான் எல்லாமே ட்ரா பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முழுக்க கமாண்டை யூஸ் பண்ணி தான் இந்த ஆட்டோகேடை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் மோஸ்ட்டாக எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் உங்களுக்கு எப்போ டவுட் வந்தாலும் அந்த நோட்டை பார்த்து உங்களால் வந்து கிளாரிஃபை பண்ண முடியும். ஸோ இது இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் அப்படிங்கிறனால நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஸ்க்ரீன் காம்பனன்ட்ஸ், ஓப்பன் சேவ், குயிக் சேவ், சரிங்களா, க்ளோஸ், இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஆட்டோகேடில் இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன் காம்பனன்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். இதை நம்ம பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டுமே தான் நம்மளால் வந்து யாருக்கிட்டையுமே எங்கே இருந்தாலும் ஒரு ஃபோனில் கூட டவுட் கேட்டு இதை வந்து கிளாரிஃபை பண்ணிட முடியும். ஸோ இதோட காம்பனன்ட்ஸ் நேம்லாம் தெரிஞ்சால் மட்டுமே தான் இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஆட்டோகேட் வெர்ஷன் வந்து 2018. எந்த வெர்ஷன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் 2012 T2 தான் யூஸ் பண்ணணும், 10 யூஸ் பண்ணணும், 12 யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரே கமாண்ட் தான், ஒரே ப்ராப்பர்ட்டிஸ் தான், நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆட்டோகேடை வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நானும் உங்கள் கூட சேர்ந்து என்னோடய செட்டிங்ஸை வந்து நான் மாற்றிக்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோகேடில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி இதை நியூவாக ஃபைல் ஓப்பன் பண்ணி அது எப்படி ஒர்க் பண்ணணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட ஸ்க்ரீன் காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்குது பார்த்திங்களா, ஆட்டோடெஸ்க் ஆட்டோகேட் 2018 drawing 1 அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு பார்த்திங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் பார். இங்கே தான் நம்ம ட்ராயிங் வந்து என்ன நேமில் சேவ் பண்ணுறோமோ அங்கே வந்து அதில் காட்டும். இது டைட்டில் பார்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து புல் டவுன் மெனு, ஹோம், இன்சர்ட், அனோடேட், பேராமெட்ரிக், வியூ, மேனேஜ், இதெல்லாம் வந்து புல் டவுன் மெனு. இது ஸ்டார்ட் மெனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ட்ராயிங்ஸு, நியூ ஃபைல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த புல் டவுன் மெனுவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ஹோமில் வந்து பார்த்திங்கன்னா லைன், சர்க்கிள், பால் லைன் இதெல்லாம் காட்டும். அதே மாதிரி மூவ், ஆஃப்செட், ட்ரிம், காப்பி இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதில் காட்டும். நீங்கள் டேரெக்டாகவே இந்த கமெண்ட்ஸ் வந்து இந்த இதில் பிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரிவிட் சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, லைன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து இதில் காட்டும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா லேட்டராக வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதோட நேம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இது வந்து புல் டவுன் மெனு, ஓகேங்களா. இதில் வந்து இது கீழே வர ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப் மெனு. சரி, அதுக்கப்புறம் இது நார்மலாக உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும், புதுசாக ஆட்டோகேட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணால் இன்னொரு ஸ்க்ரீன் வந்து புதுசாக ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. இது வந்து ஸ்க்ரீன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்க்ரீனில் தெரியல கட்டமாக தெரியுது இல்லைங்களா, இது வந்து கிரிட்டு, சரிங்களா. அந்த பாக்ஸை தெரியுது கிரிட்டு. இந்த கிரிட்டு நீங்கள் ஜூம் பண்ண ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும்போது மாறிட்டே இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு இங்கே நார்த்து சவுத் டேரக்ஷன் காட்டுது பார்த்தீங்களா, இது எப்பயுமே வந்து அப் நார்த்தில் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா WCSன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து வியூ கியூப், இதோட பேர் வந்து. இந்த வியூ கியூப் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே அப் நார்த் பார்த்த மாதிரி தான் இருக்கும். இது நம்ம ட்ராயிங்கோட வியூக்கு தகுந்த மாதிரி இதோட ஃபேஸிங்கை மாற்றி வச்சு நம்மளால் ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம லேட்டராக வந்து ட்ராயிங் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஒரு நேம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல XYன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா லெஃப்ட் சைடில், இது வந்து பார்த்திங்கன்னா
யூசிஎஸ் ஐகான். இந்த ஐக்கானை அதாவது யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம், இந்த ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா XY ஆக்சிஸில் வந்து ஒர்க் ஆகும். அது போக இதை நம்ம 3Dயாக ஒர்க் பண்ணும்போது Z ஆக்சிஸ்லேயும் ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம 2Dயில் அது ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா XY ஆக்சிஸில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த XYயை பேஸ் பண்ணி தான் இந்த AutoCAD வந்து இதில் ஒர்க் ஆகும். நம்ம டிராயிங் வந்து இதை பேஸ் பண்ணி தான் போடுவோம். ஸோ யூசிஎஸ் ஐக்கான் வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு XY டைரக்ஷனில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஐக்கான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரஷர், இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஹேர்னு சொல்லுவாங்க. இந்த கிராஸ் ஹேர் இருந்தால் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இதை வந்துட்டு நம்ம எப்படி வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். நம்மளோட ஒர்க் ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம மாற்றி வச்சுட்டு நம்ம ஒர்க் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை க்ரஷர்னு சொல்லுவாங்க, கிராஸ் ஹேர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த நேவிகேஷன் பார் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ வர AutoCAD லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க, டேரெக்டாகவே வந்துடும். இது ஓல்டு வெர்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் வராது. AutoCAD கிளாசிக் வியூன்னு சொல்லிட்டு அதில் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா வியூ பேனல், அப்புறம் வியூ விஷுவல் ஸ்டைல்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த தனித்தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் லெஃப்ட் சைடில் இங்கே பாருங்கள், டாப்பு பாட்டம் லெஃப்ட் ரைட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நான் ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணுற பாருங்கள். பாட்டம் மாத்திரேன், அந்த நார்த் சவுத் மாறுது, சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ வந்து பாருங்கள், லெஃப்ட் மாத்திரேன், நார்த் சவுத் கீழே போயிடுச்சு. ஸோ இது நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்ம டாப்பில் இருக்கும்போது நம்ம மேலேருந்து கீழே ஒரு லேண்டை பார்க்குறோம் அப்படின்னா நார்த் சவுத்தில் வந்து பார்த்துட்ருப்போம். ஸோ அதை வந்து நம்ம லெஃப்ட்டு ரைட்டுன்னு கீழே இறங்கி பார்க்குற மாதிரி அது வந்து டேர்ன் பண்ணி கொடுத்துக்கும் பேஜை. இந்த லெஃப்ட்டு டாப்பு பாட்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2D டிராயிங் யூஸ் பண்ணுவோம். இந்த லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட்டு பேக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3Dக்கு யூஸ் பண்ணுவோம். ஐசோமெட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3Dக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி யூசேஜ் செய்யலாம். Z ஆக்சிஸ் சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒன்று வரும் இல்லைங்களா? ஸோ இது இப்போ நம்ம திரும்ப வேணும்னா டாப்பில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஒயர் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா 2D ஒயர் ஃப்ரேம், ஹிடன் ரியலிஸ்டிக் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம 3D பார்க்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது 2Dக்கு முக்கியம் இல்லை, இது வந்து 2D ஒயர் ஃப்ரேமில் இருந்தாலே போதுமானது. அதே மாதிரி இந்த யூசிஎஸ் ஐக்கான் வந்து டேர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம சைட்டு வந்து ஒரு டிராயிங் வந்து பிளான் போடும்போது சைட் வந்து எந்த டைரக்ஷன் இருக்கோ அதை வந்து திருப்பி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அப்புறம் இது வந்து கமாண்ட் பார். ஓகேங்களா? இந்த கமாண்ட் பாரில் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது அங்கே வரும். இப்போதைக்கு இங்கே பாருங்கள், கமாண்ட் பாரில் டைப் பண்ணுறேன், இது எல்லாமே இங்கே வரும். ஸ்பேஸ் பார் கொடுத்தா ஸ்பேஸ் பாராக ஒர்க் ஆகாது கமாண்ட் பாரில். ஸோ நம்ம எது டைப் பண்ணணும்னாலும் டேரெக்டாக அப்படியே டைப் பண்ண வேண்டியது தான். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மாடல் லேஅவுட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேஅவுட்டில் வந்துட்டு ஒரு டிராயிங் வந்து செட் பண்ணி அதில் பிரிண்ட்டுக்கு வந்து ஈஸியாக ஒரு லேஅவுட் செட் பண்ணி இதில் வந்து பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த லேஅவுட் இது என்ன அப்படிங்கிறது நம்ம கடைசியாக பார்ப்போம். இப்போ நமக்கு வேண்டியதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாடல் மட்டும்தான். மாடலை வந்து யூஸ் பண்ணி நம்ம டிராயிங் போடுறது. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட் சைடில் கீழே நம்ம இதில் ஆர்த்தோ ஆனில் இருக்கா, ஆர்த்தோனா என்னென்னு சொல்கிறேன், இந்த டிராஃப்டிங் இந்த ஸ்னாப்பு இதெல்லாம் ஆனில் இருக்கா அப்படிங்கிறத, டிராயிங்கோட சீட் சைஸ் ஸ்கேல் சைஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆப்ஷன்ஸு, இதில் தெரிகிற ஆப்ஷன்ஸு. ஸோ இதுக்கப்புறம் ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் காம்பனன்ட்ஸு. கொஞ்சம் சிம்பிளாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம AutoCAD கிளாசிக் வியூவாக இருந்தது அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து செட் பண்ணி அதுக்கு உண்டான பேரை வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கிளாசிக் வியூ வந்து என்னோடய வெர்ஷனில் வந்து வராதனால ஸோ டேரெக்டாக வந்து 2D அனோடேஷன் மெத்தட்லேயே ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற இதை மட்டும் நான் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் AutoCAD பேசிக் லெவல்லேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதிலேருந்து தான் கற்றுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு AutoCAD வந்து நல்ல ஒரு ப்ரோ லெவலில் வந்து லேர்ன் பண்ணி நல்லா ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த AutoCAD நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, இதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்களால் AutoCAD வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நான் இதில் வந்து கிளாஸஸ் மாதிரி நான் கொண்டு போக போகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா AutoCADல வந்துட்டு ஓப்பன் சேவ், குயிக் சேவ், க்ளோஸ் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். செட்டிங்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா AutoCADல ஒரு ஷீட் வந்து நியூவாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே மேலே புல் டவுன் மெனுவில் ஸ்டார்ட் மெனுவில் போய்ட்டு இங்கே நியூங்கிற ஷீட் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேயே வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த டேப்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இங்கேயே கொடுக்குறேன். இங்கே CAD அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா CAD ISO அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு பதிலாக CAD ப்ளைன் ஷீட்டை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த இதில் தான் வந்து செலக்ட் பண்ணி நம்ம ஓப்பன் கொடுக்கணும். வேறு எதுவுமே நீங்கள் மாற்றக்கூடாது சீட் செலக்ட் பண்ணையில். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்கன்னா க்ரஷர் வந்து வந்தாச்சு. AutoCAD ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் வந்து மவுஸ்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் வந்து கீபோர்ட்லேயும் இருக்கணும்.
நீங்கள் மாற்றவே கூடாது. கமாண்ட் டைப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கமாண்டில் ஏதாச்சும் டெக்ஸ்ட் டைப் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் 2 கையில் வந்து டைப் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கமாண்ட் யூஸ் பண்ணும்போது, ட்ராயிங் ஒர்க் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் மவுஸ்லையும் லெஃப்ட் ஹேண்ட் வந்து கீபோர்ட்லையும் தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணணும். கையை மாற்றக்கூடாது. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகேடில் பொறுத்த வரைக்கும் என்ட்ரு கீயும் என்ட்ராக தான் ஒர்க் ஆகும், ஸ்பேஸ் பாரும் என்ட்ராக தான் ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் இப்போ ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா, உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ட்ரி யூஸ் பண்ணி அடுத்த ஆப்ஷனுக்கு போகிறதுக்காக இந்த ஸ்பேஸ் பாரை வந்துட்டு என்ட்ரி கீயாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ட்ரி கீயாக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பேஸ் பார் என்ட்ரி கீயாக யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் லைன் டைப் பண்ணிட்டு நான் என்ட்ரி கீ கொடுக்குறேன், இல்லை ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன். பாருங்கள், ஸ்பேஸ் பாரும் எனக்கு என்ட்ரி கீயாக தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இல்லை அப்புறம் எப்படி நான் ஸ்பேஸ் கொடுக்குறது அப்படிங்கிறீங்கன்னா, இல்லை இது நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டாக வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது, டெக்ஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஸ்பேஸ் பாராக தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கிளிக் வந்து ஆப்ஷன் இல்லாமல் அந்த கமாண்டை யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இதில் வரும், க்ரஷர் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ரைட் கிளிக் பண்ணோன்னா லாஸ்ட்டாக யூஸ் பண்ண கமாண்ட் ரிப்பீட் ஆகும், ரீசன்ட் இன்புட் வரும், அதில் காப்பி, ஜூம், பேன் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து வரும், ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி சென்டர் பட்டன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சென்டர் பட்டனை ஸ்க்ரால் பட்டன் யூஸ் பிக் பண்ணணும், பிக் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணோன்னா ஸ்க்ரீன் வந்து பேன் ஆகும், ஸ்க்ரீனை மூவ் பண்ணிக்க முடியும். ஸ்க்ரால் பண்ணோன்னா ஜூமிங் ஜூம் அவுட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இதோட ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? சரி, ஒரு ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அதை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணும் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி அதை வந்து எப்படி சேவ் பண்ணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். நான் சேவ் பண்ணுறேன், ஷீட்டை வந்து சேவ் பண்ணிக்கிறேன் மேலே ஃபைலில் போயிட்டு. ஓகேங்களா? சேவும் பண்ணுறேன். பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு ஆட்டோகேடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேர் வந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன கொடுக்குறேன், ட்ராயிங் டெம்ப்ளேட்டுன்னு போடுறேன். போட்டு ஒரு டாட் கொடுத்துட்டு இந்த பேரை சேவ் பண்ணிட்டு அப்படியே விடாமல் ஒரு டாட் கொடுத்துட்டு DWGன்னு சொல்லி போடணும். என்ன ரீசன் அப்படின்னா இந்த DWG வந்து ஸ்மாலில் இருக்கணும். இது கொடுத்தினா தான் நமக்கு வந்து ஆட்டோகேடோட ஃபார்மேட்டில் வந்து இது கரெக்டாக வந்து சேவ் ஆகும். அப்படி நீங்கள் கொடுக்காம விட்டுட்டா நம்ம ஃபைல் வந்து கரெக்டாகிற கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி கீழே சேவ் பண்ணும்போது நீங்கள் ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு இங்கே பாருங்கள் 2018 வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, இது அப்படியே சேவ் பண்ணினா யாராச்சும் லோவர் வெர்ஷனில் வச்சுருந்தாங்கன்னா ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது. அது நீங்கள் இந்த இடத்துல மாற்றி தான் சேவ் பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணுறேன், 2007 ட்ராயிங் DWGன்னு கொடுக்குறேன். DXFன்னு சொல்லி ஆப்ஷன்ஸாக இருக்கும், அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. DWGயில் தான் சேவ் பண்ணணும். 2007 DWGயில் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். சரி, மறுபடியும் இந்த ஃபைலை வந்து நான் இங்கே ஒரு ட்ராயிங் 2 இருக்குது பாருங்கள், இதை நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இதையும் நான் திரும்ப சேவ் பண்ணும்போது பாருங்கள் 18 தான் கேட்குது. நான் ஒவ்வொரு வாட்டியும் இதை வந்து ஞாபகம் வச்சுட்டு நான் மாற்றிட்டு இருக்க முடியாது. இது ஒரே டைமில் நான் மாற்றி வச்சுருந்தா மட்டும்தான், நான் சப்போஸ் மறந்தால் கூட இது லோவர் வெர்ஷனில் சேவ் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இதோட செட்டிங்ஸில் வந்து நீங்கள் எல்லாமே வந்து மாற்றணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி என்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இந்த ஆப்ஷன் வந்து இப்படியும் போகலாம், இல்லை அப்படின்னா இங்கே போயிட்டு இந்த ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு இங்கேருந்து ஆப்ஷன்ஸும் கொடுக்கலாம். கொடுத்துட்டோன்னா இங்கே ஓப்பன் அண்ட் சேவ்னு சொல்லி மூணாவது ஒரு டேப் இருக்கும். இங்கே பாருங்கள் சேவ் ஆஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு நீங்கள் 2007 இல்லை 2004 நீங்கள் DWG கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து டிஃபால்ட்டாக நான் இங்கே அப்ளை பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா அப்ளை பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சேவ் பண்ணும்போது இங்கே எனக்கு 2007 தான் காட்டும். வேணும்னா ஹையர் வெர்ஷனில் சேவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா லோவர் வெர்ஷனில் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி நான் டேரெக்டாக சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இது நம்ம பார்த்தாச்சு, ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்ணும்போது கரெக்டான மெத்தடில் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஆட்டோகேடில். அதே மாதிரி இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ட்ராயிங் வந்து ஒர்க் பண்ணும்போது இப்போ ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, லைனோ சர்க்கிள் எது இருந்தாலும் சரி, இதில் வந்து பாருங்கள் இது ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து காட்டுது, இதோட குவாட்ரண்ட் பாயிண்ட் காட்டல. இங்கே பாருங்கள் லைனில் வரும்போது பாருங்கள் எட் பாயிண்ட் மட்டும் தான் காட்டுது, லைனோட மிட் பாயிண்ட்லாம் வந்து காட்டல. ஸோ இதெல்லாம் காட்டணும் அப்படின்னா, இதுக்கெல்லாம் ஷோ பண்ணணும்னா இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து புதுசாக ஆட்டோகேட் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஆன் பண்ணி வச்சா மட்டுமே தான் அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணும்போது எப்போ ஒர்க் பண்ணாலும் இது எப்பயுமே நமக்கு ஷோ ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்னாப்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். நான் திரும்பவும் பாருங்கள் ஸ்னாப்புக்கு பதிலாக OSன்னு டைப் பண்ணுறேன், ஸ்பேஸ் பார் என்டர் கொடுக்குறேன், ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இதோட ஷார்ட்கட், இந்த கமாண்டோட ஷார்ட்கட் வந்து OS தான். ஸோ
ஸோ இது வந்து கிளாசிக் வெர்ஷன் அந்த கீழே இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நம்ம டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் அண்ட் கிரிட் இதெல்லாம் இருக்கும். நம்ம ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பு 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து ட்ரா பண்ணும்போது அதோட எண்ட் பாயிண்ட், மிட் பாயிண்ட், டேஞ்சன்ட், நியரஸ்ட் பாயிண்ட் இதெல்லாம் வந்து காட்டும். இது 3D ஆப்ஜெக்ட் பாயிண்டாக இருந்தால் 3D ட்ரா பண்ணும்போது அதில் காட்டும். ஸோ இப்போதைக்கு நம்ம 2D மட்டும் தான் வேணும் அப்படிங்கிறனால நம்ம இதில் வந்து இது மட்டும் தான் பார்ப்போம். ஓகேங்களா? இது என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நிறைய செலக்டாக இருக்காது. நம்ம செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஓகே பண்ணிடணும். ஓகே பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். இது ஒன்ஸ் நம்ம மாற்றிட்டோம்னா இது எப்பயுமே AutoCAD வந்து நீங்கள் திரும்ப அன்இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓஸ்னாப்பை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல F3ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆமாங்க, ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கீக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். F1லேருந்து F12 வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணுறது மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறனால இந்த ஃபங்க்ஷன் கீஸை வந்து நான் அடுத்த கிளாஸில் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சப்போஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பேசிக் லெவல்லேருந்து போகிறதுனால ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் பேசிக்லேருந்து சொல்லி கொடுத்து தான் நான் கொண்டு போவேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோலர்ஸ் மற்ற சாஃப்ட்வேரில் இருக்கிற மாதிரி டிராயிங் திரும்ப சேவ் பண்ணால் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்தா சேவ் ஆகும், இல்லை சேவ்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தாலும் சேவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இந்த நான் சொல்லிக் கொடுக்குற கமாண்ட்லாம் வந்துட்டு எப்படி எழுதி வைக்கணும், அதை வந்து எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு டவுட் இருக்கும்போது எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, இந்த டிராயிங் வந்து சேவ் பண்ணியாச்சு. இதை நான் க்ளோஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இதை நான் இங்கே க்ளோஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நான் சேவ் பண்ணல நோ கொடுத்துட்றேன். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் மேலே டிராயிங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் AutoCAD வந்து அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக க்ளோஸ் பண்ணணும். நம்ம சும்மா AutoCAD ஃபைலில் வந்துட்டு டேரெக்டாக க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா AutoCAD சாஃப்ட்வேர் வந்து எரர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்புறம் அதே மாதிரி டேரெக்டாக போய் ஒரு AutoCAD ஃபைலை வந்து பிக் பண்ணி செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்று நான் சொன்ன ஃபார்மெட்டில் நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும். இல்லை நீங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஃபைல் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே போய்ட்டு AutoCAD ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன்னு கொடுத்துட்டு இதில் போய் டிராயிங்கை செலக்ட் பண்ணணும், நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ சும்மா நீங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு டிராயிங்கும் ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு டிராயிங்க்கும் AutoCAD சாஃப்ட்வேரை சும்மா க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக நீங்கள் ஒர்க் பண்ணி முடிக்கும் போது அந்த சாஃப்ட்வேர் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இவ்வளோ தான் இதுக்கான ஆப்ஷன்ஸு, இது பேசிக் செட்டப்ஸு. ஸோ இது தெரிஞ்சால் மட்டுமே தான் AutoCAD வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே ஃபஸ்ட்டோட கிளாஸ் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து உள்ளே போவோம். ஸோ அது சிவிலுக்கு எப்படி ரிலேட்டடாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்லித்தருவேன். ஸோ வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு AutoCAD நான் எப்படி சொல்லித்தரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வெளியே ஃபீஸ் கட்டி படிக்கிறத நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே நீங்கள் படிச்சுக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த 2D கிளாஸ் வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸும் நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் AutoCADல வந்து 3D வந்து அப்படியே கன்டினியூ பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு நல்ல சப்போர்ட் கிடச்சிது அப்படின்னா நான் அடுத்தடுத்த சாஃப்ட்வேர் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து நம்ம வீடியோவை பார்த்து நீங்கள் AutoCAD வந்து ரொம்ப எளிமையாக வந்து கற்றுக்க முடியும். ஸோ இதை வீடியோ நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எங்கே வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். நீங்கள் எந்த ஒரு கிளாஸுக்குமே வந்து ஃபீஸ் பே பண்ணி படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுரேஷ்.